சேவக்கோடி பறக்குதுடா சேர்ந்து இடிக்குதுடா. இந்த பாட்டு பார்த்தோம் லாபம் வருதுன்னா முருகர், அதுவும் மலேசியா முருகர். ஏன் கையில் பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் கையில் இருக்காருங்க. அது மாதிரி ஒரு தர்பாரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு பாருங்க செட்டப். Finally we have decided on buying Ma Durga. Yeah. So the price also they offered is very good price. 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 10,000 வரைக்கும் பொம்மை கிடைக்கும். தீம் பேஸில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க குரு பொம்மையில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாம். மேரேஜ் செட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு எப்படி வந்து எல்லாம் அலங்கரிப்பாங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக பொம்மை கிடையாது, பொம்மையோட சேர்ந்து குங்குமச்சிமிழ். ஹாய் guys, welcome to my YouTube channel. This is Money Talks. நான் எங்கே வந்திருக்கேன்னா ஆல் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மயிலாப்பூர். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் நம்ம கடையை பற்றி நம்ம கடை வந்து மயிலாப்பூர் நார்த் மோட ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கம்பரேஸ்வரி வாக்கு ஸ்ட்ரீட் யூனியன் பேங்கிங் ரெடிக்காக இருக்குது. நம்ம கிட்ட வந்து கோல்டு டால்ஸ் வந்து வருஷம் இருக்குது. ஸோ நம்ம வந்து த்ரூஅவுட் வேர்ல்டு நம்ம வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணுறோம். கிட்ட பேப்பர் மிஸ்ஸு, வுட்டு, கிளே, மார்பிள், டஸ்ட், இந்த மாதிரி எல்லா விதமான கோல்டு டால்ஸ் கிடைக்கும். அது வந்து ரிட்டன் கிஃப்ட்டு நமக்கு நிறையா கிடைக்கும். நீங்கள் வந்து கடையை பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பொம்மை. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. தர்பார் ஹனுமான் வந்து தர்பாரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். செட்டப்பு சூப்பராக இருக்குது. புது பொம்மையில் கலெக்ஷன்ஸ். We have come all the way from Hyderabad to purchase some of the dolls here. So we have seen across the street, but we found the dolls in this shop are very nice, and the quality and the finish is very good. So finally we have decided on buying Ma Durga. Yeah. So the price also they offered is very good price, reasonable. I have compared with many other shops, so here the prices are very reasonable. நம்ம ஆல் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் உடைய ஓனர் நம்ம பாஸ்மதி சார் இருக்காங்க. வணக்கம் சார் சொல்லுங்கள் சார், நேருக்கு எப்படி? நம்ம ஷாப் வந்து ஒரு 25 வருஷமாக இருக்குது. கபாலீஸ்வரர் கோவிலாண்ட ரொம்ப வித்தியாசமான பொம்மைகள் கிடைக்கும் நம்ம கடையில். ரொம்ப ரேட்டும் சீப்பாக இருக்கும். த்ரூஅவுட் வேர்ல்டு ஃபுல்லாகவே நாங்கள் கொரியர் பண்ணுறோம். குவாலிட்டி பெஸ்ட்டு. புது பொம்மைகள் வந்துகிட்டே இருக்குது. நீ வந்து வாங்கி பயனாடும். சார் எப்படி உங்கள் பிரம்மாண்ட இவ்வளோ பெரிய பொம்மையிலேருந்து ஆரம்பிச்சு மினியேச்சர் வரைக்கும் எல்லா பொம்மையும் வச்சுருக்கீங்க சார்? ஆமாம், எங்களுடைய கலெக்ஷன் எல்லாம் காதி சொசைட்டியோட சேர்ந்தது. நிறைய ஆர்டிசன்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த எல்லா ஏரியாவிலேருந்தும் பொம்மை செஞ்சு நமக்கு வருது. ஒரு சொசைட்டி மூலியம் இல்லையா, அதில் சின்னதுலேருந்து பெருசு எல்லாமே கிடைக்கும். 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 10,000 வரைக்கும் பொம்மை கிடைக்கும். சூப்பர் சார். ஆமாம், நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் மண் பொம்மை, பேப்பர் மெஷ், மண்ணும் பேப்பர் மெஷ், மார்பிள், வுட்டு இது 4மே செய்யறோம். 4 விதம் பொம்மை, எல்லாம் சின்ன சைஸ்ல பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இது கொலுக்கு மட்டும் கிடையாது, நவராத்திரி மட்டும் இல்லை. நம்ம த்ரூஅவுட் வருஷம் பூராவே இந்த பொம்மை வைக்கிறோம். கொலு கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். நேரில் பாருங்க, கொலு மட்டும் கிடையாது. நீ எப்போ வந்தாலும் இந்த கடை திறந்து இருக்கும், நிறைய பொம்மை இருக்கும், வந்து வாங்கலாம். நீங்க ரீசனபிள் பிரைஸா சார் கொடுத்துட்டு நிறைய வெரைட்டி நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. அதாவது கொலுவோட பொம்மையோட கிளாரிட்டி சொல்றேன், ஃபேஸ் கிளாரிட்டி ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா ரொம்ப பழமையா இருக்கும் இல்லையா, 25-26 இயர்ஸ் இருக்கும். அதனால வருஷமா இருக்காங்க. பொம்மை அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ரேட் ஒரு நியாயமா இருக்கும். பேக் பண்ணி கொடுக்கலாம், நல்லா பேக் பண்ணி கொடுப்போம். பேக்கிங் நல்லா பேக் பண்ணலாம். கொரியர் நீங்க வெளிநாடு போனாலும் கொரியர் எல்லா ஊருக்கும் அனுப்புவோம். சூப்பர் சார். வெஸ்ட் பெங்கால் டாலா? வெஸ்ட் பெங்கால் டால் காட்டன் துணியை வச்சு செய்யறது. வெஸ்ட் பெங்கால் டால்ன்றாங்க. ஆக்சுவலாக காட்டனு ப்ளஸ் துணி வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தத்ரூபமாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஃபுல்லாக கையில் பண்ணுறது நினைக்கிறேன். ஃபுல்லாக கையில் பண்ணுறது.
இப்போ நிறைய வித்தியாசமான முறையில் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், டான்சிங் ஒரு டான்ஸிங் போஸ்ட்டில் மீரா பாருங்கள், அந்த பானையில் காசு தொங்குது, கோல்டு காயின் சூப்பராக இருக்கு பாருங்கள். பானையில் காமிக்கிறேன் கரெக்டாக பாருங்கள். இங்கே பாருங்கள், லக்ஷ்மி காசு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் அழகாக யானையில் வராரு பாருங்கள். யானையில் அம்பாரின்னு சொல்லுவாங்க, குருவாயூர் யானை அம்பாரி இதுதான். ஓகே, க்யூட்டாக இருக்கல பார்க்குறதுக்கு. மேலே ஒரு கொடை பாருங்கள், அழகாக குருவாயூர் இருக்கார், யானை அலங்காரம் பண்ணி அழகாக இருக்குது. இதெல்லாம் வாங்கணும்னா நீங்கள் ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சொன்னால் மயிலாப்பூர். சூப்பர் டால்ஸாக குட்டி குட்டியாக அழகாக வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அழகான ஒரு சின்ன பொம்மை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தீம் பேஸில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க குழுபங்களில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாம். கிராமங்களில் சரி, வெஸ்டர்னும் சரி, நம்ம நார்த் சைடும் சரி, சவுத் சைடும் சரி, கிராமங்கள் எப்படிலாம் சமைப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பொம்மை இருக்குது. ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. அதாவது வுட்டில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தத்துரூபமாக அழகாக. இந்த கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்காங்க பார்க்கும்போது. ஸோ நம்ம ஊராக இருந்தால் இட்லி வச்சுருப்பாங்க, இது நார்த் இந்தியா பொம்மை அப்படின்றதால இங்கே சப்பாத்தி மாவு இருக்குது, சப்பாத்தி சுட்டு போடுறாங்க. இந்த அம்மா ரொம்பவே அழகாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், க்யூட்டாக ஒரு முறுக்கு சுட்டு வைக்கிறாங்க ஒரு அம்மா, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. கடாய் இருக்குது, பக்கத்தில் ஆயில் கேன்லாம் இருக்குது போட்டு சூப்பராக முறுக்கு சுட்டு வைக்கிற மாதிரி ஒரு டால் இருக்குது. இதெல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் குழு. இதை பாருங்களேன், ஐயோ செம்மையாக இருக்குங்க. அதாவது பார்க்கறதுக்கு அதாவது ஒரு கச்சேரி செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு பக்கம் மேலே வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் பிபி ஊதுறாங்க. அது ஒரு மங்களகரமான ஒரு சீனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டால்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் செட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு எப்படி எல்லாம் அலங்கரிப்பாங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மங்கள வாத்தியங்கள் இருக்குது. இங்கே பெண்கள்லாம் சீர்வரிசை தட்டோட பக்கத்தில் கை நின்றுருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு உட்டன் போர்டில் கோலங்கள்லாம் போட்டு ரொம்பவே டீட்டெயிலாக இருக்குது. இதை க்ளோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் காமிக்கிறேன், சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு கல்யாண செட்டு. இது பாருங்க, என் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அசோக் பில்லர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பார்த்துருப்போம். சுற்றி பார்த்தீங்கன்னா 4 சிங்கங்கள் முகத்தோட அழகாக இருக்குது. வுட் ஃபினிஷிங், இது சத்தார் வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வுட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் குழுவில் வைக்கலாம். இப்போ என் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தசாவதார செட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா தசாவதார செட்டு பார்த்தீங்கன்னா மண் பொம்மையில் பார்த்துருப்போம், பேப்பர் மெஷில் பார்த்துருப்போம். இந்த ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு இந்த வுட்டில் கிடைக்குது. அந்த வுட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஷைனிங் சொல்கிறேன், பார்க்கும்போது இதோட ஒர்க்கு பார்த்தா தெரியும், அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. அவ்வளோ டீட்டெயிலாக தசாவதார செட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு அவதாரங்கள் என்னென்ன அவதாரங்கள் இருக்கிறாங்கன்றதை லைனாக நமக்கு காமிச்சிருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. குழுவில் வைக்கலாம். நீங்கள் புதுசாக இருக்கும், அதாவது புதுசாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், புதுசாக வரவங்க புதுசாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மண் பொம்மைகளை வாங்குறவங்க குழுவில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கை தவறி கீழே வந்து உடஞ்சிரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதை. ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இது சுத்தமாக கிடையாது. இந்த வுட்டில் பார்த்தீங்கன்னா இது வுட்டு கீழே போட்டாலும் உடையாது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது தொடச்சிங்கன்னா பல பலம் வந்துடும். ஏன்னா ஷைனிங்காக இருக்குது, ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சேவக்கோடி பறக்குதுடா சேர்ந்து இடிக்குதுடா, இந்த பாட்டு பார்த்தோம் லாபம் வருதுன்னா முருகர், அதுவும் மலேசியா முருகர். ஏன் கையில் பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் கையில் இருக்காருங்க. அது தத்ரூபமாக அப்படியே பார்த்தா எக்ஸாக்டாக அந்த பிரம்மாண்டம் ஒரு ஜெஜாண்டியாக நிற்கிற அந்த ஸ்டைல் இந்த முருகர் பார்க்கும்போது தெரியுது. இது பார்த்தீங்கன்னா மார்பிள் தூள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஸும் சரி, ஒரு கோல்டு பிளேட்டில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த முருகர் பார்க்கும் முக லட்சணத்தோட அந்த வேலை கையை ஏந்திட்டு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப இதை கிடையாது வாங்கிட்டு போய் நம்ம குழுவில் வைக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த கொலு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும், கந்த சஷ்டி வருது. அதுக்கும் இந்த முருகர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொலுக்கு மட்டும் வைக்கணும் அவசியம் இல்லை, முருகர் நீங்கள் எப்பவுமே வச்சது ரொம்ப நல்லது தான். ஸோ கண்டிப்பாக வரவங்க ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மயிலாப்பூருக்கு மறக்காமல் வாங்க. இந்த மாதிரியான ரேர் கலெக்ஷன்ஸ் உள்ள டால்ஸை நீங்கள் வாங்கலாம். இப்போ என் மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லாமே சூப்பராக இருக்காங்க. எல்லா தொட்டாலும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. யார் இவங்க அப்படின்னு பார்த்தா ராமர் வேஷம் போட்ட மாதிரி கதகளி ஆடிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா ஒரு கிருஷ்ணர் வேஷம் போட்டு கதகளி இருக்குது. இங்கே பார்த்தா கொய்க்கால் குதிரை ராஜா ராணி, அடடா ராஜா ராணி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு தலையெல்லாம் அழகாக ஆடிட்டு இருக்கு பாருங்க, சூப்பராக. இங்கே பாருங்க நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை,
எல்லாமே க்யூட்டாகவே ஆடிட்டு இருக்கு. நிறைய கலர்ஸ் இருக்கு. அப்படியே வந்தீங்க அப்படின்னா டிசைன் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலெக்ஷன். இங்கே பார்த்தா ராஜா ஆடிட்டு இருக்காரு. இங்கே பக்கத்தில் ஒரு கோயில். இங்கே பாருங்க யார் இவங்க, செட்டியார். நம்ம கொலுக்கு முக்கியமாக நம்ம இப்போ செட்டியாரில் நம்ம ரொம்ப பார்ப்போம். அவங்க தான் வளர்ந்தது இந்த வியாபார ஸ்தலம் சொல்லுவாங்க. அதனால் இவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்களோட அழகான செட்டியாரோட பொம்மையும் அதுலேயும் இந்த தலையார் பாருங்க ஆடுத்து பாருங்க. அது பாருங்க தாத்தா பாட்டி செட்டு. வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா இருப்பாரு மண். இது பார்த்தீங்கன்னா மண் பொம்மை. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் மண் பொம்மை. இதெல்லாம் வந்து மண் பொம்மை கிடையாது. இவங்க பெரிய தான் பெரிய பாட்டி. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆல் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மினியேச்சர் பொம்மைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் பெருசாக இருக்காது. வீட்டில் அவங்க பார்த்தா சின்ன இடமா இருக்கும். எப்போ பெரிய பொம்மைலாம் வைக்கணும் யோசிப்பாங்க. சின்ன சின்ன பொம்மைகளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அதுக்கு ரெடி பண்ணிக்காங்க. சின்ன சின்ன பொம்மைங்க பார்த்தா கதை சொல்லலாம். உலக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மினியேச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் இருக்குது. விநாயகர்லேருந்து ஆரம்பித்து முருகன்லேருந்து அனுமார்லேருந்து சிவன்லேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் மினியேச்சர் பொம்மைகள் தான். ஸ்ரீரங்கம் பெருமாள் பார்த்தீங்கன்னா அவங்க என் கையில் பட்ட குட்டியாக இருக்கும். கைக்கு பாருங்க சைஸ் பாருங்கள். இது அழகாக இருப்பாருங்க. க்யூட்டாக ஐயப்பா பாருங்கள். சிங்க வாகனத்தை துர்க்கை அம்மன் உட்காந்துருக்கு. அழகாக பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் ரொம்ப டீட்டெயில்டு ஒர்க்கு. ரொம்ப அழகாக இருக்குது. பாதி முகம் சிவனத்தில் இருக்குது. மேலே பார்த்தா கங்கை வந்து நீர் வெளியே வர மாதிரி ஒரு அழகான ஒரு இது. இந்த பக்கம் வேல் பாருங்கள். உடுக்கையோட இந்த பக்கம் பாம்போட ரொம்பவே அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. சின்னதாக அது. இப்போ என் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு சின்ன கோலு படிக்கட்டு இருக்குது. அந்த சின்ன கோலு படிக்கட்டில் மினியேச்சராக அரேஞ்ச் பண்ண டால்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட் செட்டாகவும் நீங்கள் வாங்கலாம். அப்படின்னா தனியாக படிக்கட்டும் நீங்கள் கேட்டு வாங்கலாம். இந்த மாதிரி படிக்கட்டு இந்த சைஸில் இல்லாமல் வேறு வேறு சைஸ்லேயும் நமக்கு படிக்கட்டு இங்கே அவைலபிள் இருக்குது. இதுக்கு குட்டியாகவும் படிக்கட்டு இருக்குது. இதுக்கு பெருசாகவும் படிக்கட்டு இருக்குது. நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இங்கே. ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்து. கொலு தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். அதாவது வரவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. 25 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டு. ஏகப்பட்ட விஷயம் இங்கே பாருங்கள். கண்மணி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பா சுத்த விட்டு அப்படி இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். செம்மையாக இருக்குது. சமையல் படம் போட்டு மேக்னெட் மாதிரி ஃப்ரிட்ஜ் நீங்கள் ஒட்டிக்கலாம். அந்த அழகாக இங்கே நிறைய படங்கள் இருக்குது. பெருமாள்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ராமானுஜர் எல்லாம் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா குங்குமம். இதெல்லாம் ரொம்ப எஸ்பெஷல் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதை பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டாக காமிப்போம். இந்த மாதிரி திறந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஆண் பெண் இருப்பாங்க. ஒரு ஆண் ஒரு பெண். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்க பொம்மை கிடையாது. பொம்மையோட சேர்ந்து குங்கும சிமிழ். அதாவது வரவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது உள்ள நீங்கள் வச்சு ஒரு குங்குமம் வச்சுக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நீம் கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீம் கோம் நிறைய கோம்ஸ் உரம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து வுட்லேயே பண்ணுற கோம்னு நினைக்கிறேன். வுட்லேயே பாருங்கள் கோம் நீம் கோம். அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். ஒட்டகம் மயில் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் கோம்ஸ். கிளியோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். இதெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறோம் நம்ம.